மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கும்போது, இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ கடந்த வாரங்கள் மாதிரி இந்த வாரமும் கிரக நிலைகள் சுமாராக தான் வேலை வாய்ப்புகளில் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, உங்களுடைய உடல் உழைப்பு சார்ந்த வேலையில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் பெரிய ப்ரொமோஷனும் இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை, போனஸ் இல்லை, இன்சென்டிவ் இல்லை, எந்த இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. ஜாப் இருக்குது, அதை மட்டும் பாருங்கள். இதுதான் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் வேலையில் பெரிய ஒர்க் லோடோ டென்ஷனோ ப்ராப்ளமோ இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் அந்த வேலையை பாருங்கள். அந்த விஷயத்தில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஃபினான்ஷியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருந்தாலும் செலவுகள் உங்களுக்கு அதிகமாவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இந்த வாரத்தில் பெருசாக யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதாவது மூவபிள் எம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி யார் வாங்கினாலும் வாங்கலாம். அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் இருக்குது. இது வாங்குறதுக்கு ஏதாவது பண வசதி பொருள் வசதி வேணுங்கிறவங்களுக்கு கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்புகள் தான் பெரிய லெவலில் இருக்குது. ஸோ அதனால் இந்த வாரம் நீங்கள் சொந்தமாக இடங்களை வாங்குறதா இருந்தால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த இந்த வாரம் சேல்ஸ் இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான் பலன். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நார்மல். ஸோ ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் பார்ட்னருக்காக உழைப்பீங்க. இதுதான் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கு இப்போயே நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும். எனக்கு உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. புதிய பிளானிங் எதுவும் இந்த வாரம் வேண்டாம். எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம். எல்லாத்துலேயுமே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் இந்த வாரம் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வாரத்தில் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் பண்ணுங்கள்.